டைம் ஃப்ளைட்டில் போகிறேங்க. பரம்பரையில் அப்பா போகல, அம்மா போகல, யாருமே போகல. சொல்லப்போனால் தாத்தா பாட்டி குடும்பத்தில் எனக்கு கொடுப்போம் அண்ணா யாருமே போகல. ஆனால் ஃபஸ்ட் டைம் போகும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. இந்த சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம், வாய் வார்த்தை சொல்கிறக்கே அளவில்லை, அந்தளவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அளவில்லா சந்தோஷங்க. ஏன்னா பரம்பரையில் போகாத விஷயத்த நான் இந்த டிரான்ஸ் இந்தியாவில் காலேஜுக்கு படிக்கும்போது செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஐ லவ் டிரான்ஸ் இந்தியா. காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது பிஸ்னஸில் இப்போ வந்தேன். இப்போ நான் காலேஜ் ஃபைனல் இயர் தான் படிச்சுட்டு இருக்கேன். ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும்போதே நான் இந்த ஃப்ளைட்டில் வந்திருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணமே இந்த டிரான்ஸ் இந்தியா அந்த வாய்ப்பு தான். எக்ஸ்பீரியன்ஸை வந்து எல்லாருமே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். செகண்ட் திங் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, என்னோட தெரிஞ்சவங்க, என்னோட சொந்தக்காரவங்க, என்னோட ரிலேட்டிவ் எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஃப்ளைட்டில் போகவே போகிறேன். இப்போ மட்டும் நான் ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கேன். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஆஃபரையும் இந்த விஷயத்தையும் எனக்கு பண்ணி கொடுத்த இந்த கம்பெனி டிரான்ஸ் இந்தியா கம்பெனிக்கும் ப்ளஸ் வந்து என்னோட லீடர்ஸுக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப தலைமுறையிலே ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிற ஒரு நபர்னா அது நான் தான். ஸோ இந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்க இந்த டிரான்ஸ் இந்தியாவுக்கும் தமிழரசன் சாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். ஸோ தேங்க்யூ சார். இந்த வாய்ப்பு வந்து பார்த்தா எல்லாத்துலேயும் தான் கொடுக்குறாங்க. பட் இந்த வாய்ப்பு வந்து பார்த்தா யார் யார் கரெக்டாக பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பெரிய வந்து பார்த்தா ஒரு லைஃப் கிடைக்குது. ஏரோட்ரவனும் ஏரோப்ளேனில் போயாச்சு, இனியும் போவாங்க. ஏய் வான என்ன உங்கள் அப்பா விட்டு சொத்தா? இப்ப வந்து மோதுடா, கிட்ட வந்து பாருடா, கட்டருந்த கால நெஞ்சு மேல ஏற போதுடா.